Hello friends, welcome back to our channel Travelunboxingg. ஒரு 2 months ஆச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு சின்ன பிரேக். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் எந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. லாஸ்ட் டிசம்பர் வந்து நான் ஹிமாச்சல் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். அந்த வீடியோஸ் தான் நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். நான் போன டைமுக்கும் இப்போ இருக்கிற ஹிமாச்சலுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். ஏன்னா நான் ஸ்னோ ஸ்டார்ட் ஆன டைமில் போனேன். இது முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதுவான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இந்த அப்கமிங் சீரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஏன்னா நான் சுத்தமாக எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே கூட்டு போனாங்க. நான் ஒரு சண்டிகரில் அல்ட் ஆகிட்டு அங்கேருந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சலில் இருக்க எல்லா பிளேஸுமே போகணும். ஏன்னா சண்டிகர்லேருந்து உங்களுக்கு ஹிமாச்சலில் இருக்க மெயினான பிளேஸ் எல்லாத்துக்குமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த வீடியோஸ் அப்கமிங் சீரீஸ் பார்த்திங்கன்னா எப்படி ரீச் ஆகுறது, அங்கே என்ன ஸ்பெஷல் எல்லாமே இந்த வீடியோஸ் பார்க்கலாம். கீப் சப்போர்ட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா மணாலி. நான் பார்த்திங்கன்னா சண்டிகர்லேருந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன். சண்டிகர் வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டினால செக்டார்ஸ் மாதிரி ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹிமாச்சல் பஸ்ஸஸ் வந்து சண்டிகரில் உங்களுக்கு கிடைக்கும். ஹிமாச்சலில் இருக்க பிளேஸஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பிளானை வந்து ஒரு 3 days வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் மணாலி. ஏன்னா மணாலி வந்து சொல்ல முடியாது, ஏன்னா வாஸ்ட்டாக நிறைய வில்லேஜஸ் இருக்குது, நிறைய பிளேஸஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணனால ஒரு 3 place போகலாம், ஒரு 3 days பிளான் பண்ணியிருந்தேன், போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அங்கே ஓல்டு மணாலியில் தான் புக் பண்ணியிருந்தேன். நான் காட்டேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சீப்பாகவே கிடச்சிருந்தது. 1000 rupees வித் ஃபுட்டு, 2 times ஃபுட்டோட. ஸோ ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மணாலி போயிட்டு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, இது என்னடா மினி தமிழ்நாடா இல்லை மினி கேரளாவாங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம பசங்க தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ மேக்ஸிமம் காட்டேஜுமே பார்த்திங்கன்னா மல்லூஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அவங்ககிட்ட இருந்து. நான் போன பிளேஸ், தங்கின பிளேஸ் பார்த்திங்கன்னா மணாலி. அதுலேயும் ஓல்டு மணாலி பர்டிகுலராக, ஏன்னா அது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் பஸ் ஸ்டாண்டு இறங்கினோன்னே உங்களுக்கு ஒரு ஃபீல் தனியாகவே தெரியும். ஏன்னா பக்கத்தில் அந்த ஆறு போகிறதும் சரி, ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ரீஸ் ஆகிறது, அந்த எப்படி சொல்கிறது, நம்ம ஊர் பணிக்கும் அங்கே இருக்கிறதுக்குமே டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் டே பிளான்னு பார்த்தீங்கன்னா மணாலியிலேருந்து சொலாங் வேலி, அப்புறம் வந்து ரொத்தாங், அட்டல் டனல், அப்புறம் வந்து லகுல் தான் போயிருந்தேன். ஏன்னா என்னால் ஸ்பிட்டி வேலி நிறைய பிளேஸஸ் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஸ்பிட்டி வேலி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஜா, அங்கிட்டலாம் அவ்வளோ பண்ணலை. நான் போன டைமில் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருந்தது. ஃபஸ்ட்டே என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அட்டல் டனல் போகலாம். அட்டல் டனல் வந்து அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லகுல் வரைக்கும் போயிட்டு வரலாம்னா கிளம்பணும். ஸோ அங்கே லோக்கல்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மீட் பண்ணேன். அவர் பேர் சந்தோஷ். அவர் கூட தான் ட்ராவல் பண்ணோம். நான் ரீச் ஆன பிறகும் நாங்கள் பைக் எடுத்துக்கிட்டோம் ரெண்ட்டுக்கு. ஏன்னா பெஸ்ட்டு வேணும் உங்களுக்கு 4x4 வெஹிக்கிளும் கிடைக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பனி ரொம்ப அதிகமாக இருந்தால் சாலிடாக 4000 கேட்பாங்க. ஜஸ்ட்டு 1 day மாதிரி தான். பட் 1 dayலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரே இடத்துல. ஸோ நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம்னா, ஒரு 1000 rupeesக்கு நான் பைக் எடுத்துக்கிட்டோம். ஸோ பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 24 kilometers வந்து மலை, அதாவது மணாலியிலேருந்து நாங்கள் அட்டல் டனல் போனோம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அட்டன் டனல் தான். ஸோ போகிற வழியில் இந்த ஸ்னோவெலாம் இருக்குச்சு அந்த பேக்ரவுண்டில். ஸோ அப்படியே வந்துட்டு தான் போகிறோம், பைக்கில் தான் போகிறோம். செம்ம ஃபீலுங்க. ஸோ போகிற வழியில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே போகலாம். அட்டல் டனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes ட்ராவல் இருக்கும் உள்ள. ஸோ அதுக்கடுத்து அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஸோ எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு ரிட்டன் வரும்போது எல்லா பிளேஸுமே காட்டலாம். ஸோ அட்டல் டனல் போகிறதே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் போன டைமில் ஸ்னோ இல்லை, ஸ்னோ இல்லைன்றத விட ஸ்டார்ட் ஆகிற டைம்னால சொலாங் வேலியில் ஸ்னோ இல்லை. பட் இப்போ இருக்கிறது வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த கிளிப் பாருங்கள், இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ சொலாங்கில் எதுவுமே இல்லைன்னொன்னே சடனாக நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அட்டல் டனல் போனோம். ஸோ அட்டல் டனல்னோடனே நான் என்ன நினச்சிட்டேன், ஒரு சின்ன டனலாக இருக்கும், நம்ம போயிட்டு அப்படி வந்துடலாம். ஸோ ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். உள்ளே போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, கியூரியாசிட்டி இருந்துச்சு, என்னடா அந்த பக்கம் இருக்க போது போய் பார்க்கலான்னு போது
எங்கிட்ட இருக்கிற அந்த ஓல்டு மணாலிக்கும் அந்த பக்கம் இருக்கிற லகோல் அந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சிசு இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. வெளியே வந்தோடனே அந்த ஸ்னோ பார்க்கும்போது ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ லிட்டரலாக நாங்கள் பைக்கை வந்து ஓரமாக போட்டுட்டு வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அங்கே இருக்க மக்கள்கிட்ட நிறைய விட்டு பேச ஆரம்பித்தோம். அந்த பார்டர் காட்ஸ் வந்து எங்களை அலோவ் பண்ணலை அங்கே நம்ம பக்கத்துலேருந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுலேருந்து அட்டல் டனல்லேருந்து கீழே இறங்கி வந்து ஒரு ரிவர் இருந்தது, ஆறு. ஆக்சுவலி அந்த எப்படி சொல்கிறது, அந்த பனி மலை உருகி அந்த ரிவர் ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது ரிவரில் வந்து ஜாயின் ஆகிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 லேயர் ட்ரெஸ் போட்டிருப்பேன். அப்போயும் அந்த குளிர் இருந்துகிட்டே இருந்தது. ஃபஸ்ட் டைமில் பைக்கு ஆக்சுவலி லடாக் வந்து அந்த பாதை தான். லகூனில் இருந்து நீங்கள் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா லே லடாக் போகலாம் நாங்கள். பட் அதுவுமே நாங்கள் போன டைம் வந்து மணாலியில் நார்மல் கிளைமேட்டாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா -20 வரைக்கும் போயிட்டு இருந்தாலும் அங்கேயும் அலோடு இல்லை. ஸோ அங்கே இருக்க பிளேசஸ் மட்டும் தான் பார்த்துருந்தோம். பிளேஸ் பார்க்க வேறு லெவலுங்க. எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிற ரிவர் ஆகட்டும், ஸ்னோ மவுண்டன்ஸ் ஆகட்டும், ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறம் தான் ஒரு இது கன்க்ளூஷனுக்கு வந்தேன், ஏன் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே ஹிமாச்சல் வராங்க. ஆக்சுவலி என்னென்னா அந்த குளூரில் உங்களுக்கு இந்த காது 2 அடைச்சிடும். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்க மாட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மன அமைதி கிடச்சிடும்ல. ஸோ அதனால தான் இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த அட்டல் டனல் தாண்டி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பனி அந்த ரிவரும் சேர்ந்து இருந்தது. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நம்ம வ்ளாகிங் பண்ணலாம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தது, யாருமே இல்லை. பின்னாடி ஃபுல்லாக பனி தான். என்னோடய பேக் கேமராவில் காட்டுறேன், அது கொஞ்சம் பாருங்கள். இந்த பிளேஸ் டன்னல்லேருந்து வெளியே வரும்போது, ஏன்னா டன்னலே பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணோம். அந்த டன்னலையும் காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிற அந்த பனியெல்லாம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா இல்லை, பட் ஆனால் நிற்க முடியல, ரொம்பவே கூலிங் அதிகமாகவே இருக்குது. பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ டே 1 நாங்கள் லகூல் போயிட்டு ரிட்டர்ன் வந்து காட்டேஜ் தான் போனோம். ஸோ எங்களால் 1 டே வந்து சொலாங் வேலி லகூல் போயிட்டு தான் ரிட்டர்ன் வர முடிஞ்சது. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி ஆக்சுவலி எவ்ரி நைட் பார்ட்டி நைட் மாதிரி தான் மணாலியில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களுமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ முடிச்சுட்டு ஒரு நைட் போல் அந்த மால் மார்க்கெட் சைடு போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கஃபேஸ் இருக்கும். அதே சேம் டைம் இங்கே பர்ச்சேஸ் பண்ண நிறையா திங்ஸ் இருக்கும். செகண்ட் டே நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா கசோல் போகலாம், கசோல், மணிக்கரன், சேம் டைம் ஜாக்னி ஃபால்ஸ்னு ஒரு பெரிய ஃபால்ஸ் இருந்தது, அங்கே தான் போயிருந்தோம். ஸோ மணாலி பக்கமே பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமிலியாக வரீங்கனாலுமே டெம்பிள்ஸ் நிறையா இருக்குது. ஹடிம்பா நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அதே சேம் டைம் கப்புள்ஸ்க்கு நிறைய பிளேசஸ் போகலாம். அதுவும் ஸ்னோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் டைம் டு விசிட்னு பார்த்திங்கன்னா மணாலி டிசம்பர் எண்ட் டு ஜான் சொல்லலாம். ஸோ ஜான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீக்லலாம் கொஞ்சம் பீக்கில் இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி க்ரௌடுமே. நான் நியூ இயர் வந்து மணாலியில் தான் செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா எல்லாம் ஸோ டே 1 வந்து ஹாப்பியாக முடிஞ்சது. டே 2 வந்து பிளான் பார்த்திங்கன்னா கசோல், மணிக்கரன், அம்தாபாஸ், ஜாக்னி ஃபால்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற வழியில் இருக்கிற மொனஸ்ட்ரேவும் நான் போயிருந்தேன். ஸோ அதோட கிளிப்ஸுமே நான் ஆட் பண்ணுறேன் கம்மிங் வீடியோஸில். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முடிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது திருத்தங்கள் தேவைப்படுதுனாலுமே சஜஷன் கொடுங்க, கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.